நிறைய பேர் இதையும் வீடியோ போட்டு நீ சம்பாதிக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் நான் அவன் யார் அது நான் அவன் எத்தனை வீடியோவில் வந்திருக்கான். ஒரு வீடியோவில் 2 கோடி வியூஸ் போச்சு. அவன் சாவுக்கு காரணம் அவன்தான். அவன் வந்து கோலத்தனமாக முடி எடுத்துட்டான். அது அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டன்னு ஒரு காரணம். இதுதான் காரணம். இது வந்து வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்க இந்த வீடியோ நான் என்ன நடந்ததுன்னு தான் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஏன்னா காரணம் எங்களுக்கே தெரியாது இன்ன வரைக்கும். அதனால் ஃபுல் வீடியோ நான் என்ன நடந்ததுன்னு ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். பார்க்குறவங்க பாருங்கள். அப்புறம் வந்துட்டு நீங்கள் சொல்லலைன்னு சொல்லாதீங்க. அதனால் இதை வீடியோவில் ஃபஸ்ட்டே நான் அட்டாச் பண்ணிடுறேன். இன்னொன்று ஏன்னா மெசேஜ் பண்ணி எப்படியும் ஒரு 2000 மெசேஜ் கிட்ட வந்திருக்கு. அவ்வளோ பேரும் மெசேஜ் பண்ணியிருக்கேன். 2000 கூட வந்திருக்கு. நான் பார்க்கவே இல்லை. அவ்வளோ பேர் என்னாச்சுன்னு கேட்டுகிட்டே இருக்கேன். அந்த பதில் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இதுக்கப்புறம் நான் இவனை பற்றி நான் வீடியோ போட மாட்டேன். ஏன்னா அதிலேருந்து நான் மீண்டும் வேறு இதுக்கு மாறணும். அதுக்காக அவன் களக்குழி மருந்து குடித்தது நைட்டு எத்தனை மணிக்கு குடித்தான் அப்படின்னா 1:30 நைட்டு 1:30 குடிச்சிட்டு படுத்துருக்கான். வீட்டில் படுத்துட்டு வயிற்ற திருவிட்டு வாந்தி வந்திருக்கு. வந்தாக்க உடனே அவனே ஆஸ்பத்திரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊர்லேருந்து எங்கள் ஊர்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான் அவங்க ஊர். அதுக்கு பைக் எடுத்துகிட்டு வந்திருக்கான். வர்ற வழியில் பைக் வேறு பெட்ரோல் இல்லாமல் நின்று போச்சு. வீதி அதுலேருந்து நடந்திருக்கான். பெட்ரோல் இல்லாமல் நடந்து நேராக எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அங்கே போயிருக்கான். அங்கே ஒத்தையில் போனால் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க மாட்டாங்க. அவங்க இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சமாளித்து ஒன்று அனுப்பிவிட்டாங்க. திரும்ப ரிட்டன் வரமிச்சில் என் வீட்டு பக்கத்தில் தான் மாரிஸ் வீடு. மாரிஸ் வீட்டில் போய் ஃபோன் பண்ணியிருக்கான். மாரிஸ் தூங்கிட்டு இருந்தாலும் ஃபோனை எடுக்கலை. அந்த வீட்டில் போய் கதவை தட்டி எழுப்பியிருக்கான். எழுப்பி இல்லை ஹாஸ்பிட்டல் வந்தேன், வண்டி பெட்ரோல் இல்லாமல் நின்றுட்டு என்னை கொண்டு வீட்டில் கொண்டு விட்டுரு அப்படின்ட்டுருக்கான். அப்பவும் மருந்து கொடுத்தேன்னு சொல்லலாமே. அதுக்கப்புறம் அவன் வண்டி எடுத்துகிட்டு சரி இந்த நேரத்துக்கு எதுக்கு ஆஸ்பத்திரி வந்தானா அது சொல்லலாமே காரணம். சரி ஏதோ ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இவனை பார்க்க முடியல, பதட்டமாக இருக்கான்னு சரி நான் வீட்டை கொண்டு விட்றேன்னு பைக் எடுத்துகிட்டு இவனை வீட்டில் விட்றதுக்கு திரும்ப எடுத்துகிட்டு போயிருக்கான். போனால் போகிற வழியில் நாங்கள் எப்பவும் மொத்தமாக கேங்கன்னு லோடுக்கு வண்டியில் ஏறும். அந்த இடத்துக்கிட்ட வரையும் சாலை வரையும் சாலையில் வந்து வாந்தி எடுத்திருக்கான். வாந்தி எடுத்தோன்னே என்னால் வாந்தி எடுக்க அப்படின்னு கேட்டால் களக்குழி மருந்து குடிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லி மாரிஸ்ட்டை சொல்லியிருக்கான். உடனே பதட்டமாகி எனக்கு ஃபோன் அடிக்கான். ஃபோன் அடிக்கும்போது மணி 2:25. நான் 2:30 அங்கே போயிட்டேன். நான் உடனே தூங்கிட்டு இருந்தேன். எந்திரிச்சு உடனே அங்கே போயிட்டான். அவனை போய் பார்த்தா அவன் வாந்தி எடுத்துகிட்ருக்கான். இவன் வந்து இது ஒரு நேரம் இல்லை, யாருக்குமே 2 நேரம் இந்த மாதிரி விளாட்டுக்கு குடிச்சேன்னு சொல்லி விளாட்டு சொல்லிட்டேன்னு சொன்னால் யாருக்குமே நம்பிக்கை இல்லை. அவன் குடிச்சிருக்க மாட்டான் அப்படின்னு போய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி. அந்த கையில் நீ குடிச்சிருக்க மாட்டா போய் சொல்லாதல அப்படின்னு சொல்லி நானும் சொல்கிறேன். விளாட்டுக்கு சொன்னேன், சொல்லலை விளாட்டு சொன்னேன். நீ குடிச்சிருக்க மாட்டேன் ஏன் போய் சொல்லுது அப்படின்னா இல்லைன்னு சத்தியமாக குடிச்சிட்டேனே, உண்மையில் குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னதுக்கப்புறம் வாந்தி எடுக்கான். பச்சையாக வாந்தி எடுக்கான். அதுக்கப்புறம் நான் பசங்களுக்கெல்லாம் ஃபோன் அடிச்சு இல்லை வாங்கலை அவன் குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். அவன் மாரிஸும் அடிச்சுட்டு தான் இருந்தான் ஃபோனு. அப்புறம் குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லமிச்சில் சரி அவங்களும் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் 108க்கு ஃபோன் போட்டிருந்தேன். அவங்க வந்தோடனே நம்பி வந்தான் என்ன 108க்கு அடி. அவன் குடிக்க மாட்டான் சும்மா சொல்லலாம், இருந்தாலும் பரவாயில்ல டீப்பை கொண்டு மூஞ்சில் குத்துனாலாட்டும் அவன் மூக்கில் குத்துனா சரியாயிடுவான், இப்படி பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு 108க்கு ஃபோன் அடித்து 108 வந்துச்சு. வந்து திரும்ப ஏற்றி விட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போனால் அங்கே ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க இந்த மருந்து தான் குடித்தானா வாய்ப்பில்லை, 3 நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்தாக்கா சரி ரைட்டு அப்படின்னு ஜிஹெச்சில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருந்துச்சு. போயிட்டு தான் ஃபஸ்ட் நாள் நல்லா இருந்தான். ஃபஸ்ட் நாள் நல்லா பேசினான். இல்லைண்ணே தொண்டை மட்டும் தான் டீப்பு குத்துனதில் தொண்டை மட்டும் வலிக்கு, மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை நல்லா இருக்குது, வயிறுலாம் வலிக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நாள் நாங்கள் ஆனால் அன்றைக்கி வேலைக்கு போயிட்டோம். ஃபஸ்ட் நாள் வேலைக்கு போய்ட்டு மதியம் போல் போய் பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தாச்சு. நல்லா இருக்கான் அப்படின்னா எங்களுக்கு சந்தோஷம். சரி வந்துடுவான், தெரியும் என்னதான் இருந்தாலும் கடவுள்கிட்ட நம்ம வேண்டோம், கண்டிப்பாக நடந்துடல. கடவுள்கிட்ட வேண்டதில் கிடச்சிரும், கண்டிப்பாக வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தால் நைட்டு 9:30 போல் ஃபோன் வரும். அவனுக்கு 2 கிட்னியும் போயிட்டான், முடியாதான், கிட்னி 2ம் போயிட்டு அவன் கொஞ்சம் இதாக இருக்கான்னு சொன்னோன்னே கஷ்டத்தில் திரும்ப நைட்டு 10 மணிக்கு திரும்ப இங்கேருந்து நாங்கள் எல்லாம் மொத்தமாக பசங்கள்லாம் போகிறோம். போய் பார்த்து பேசிகிட்டே இருக்குமா நல்லா தான் பேசினேன். எதுக்குடா குடித்த
காரணம் கேட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா சண்டை போட்டார், குடித்தான். பசங்கிட்ட வேறு நான் வந்து சண்டை போட்டுட்டேனே, அது ஒரு கஷ்டம். அப்படின்னு மூச்சு திணறுது, எல்லாம் வருது. அந்த நேரத்தில் பக்கத்துலேருந்து பார்க்கோம், எல்லோரும் அழ ஆரம்பிச்சிட்டோம். அதனால் எல்லாத்தையும் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு திரும்ப நார்மல் வார்டுக்கு, அதை சொல்ல மறந்துட்டேன், ஃபஸ்ட் நாள்லேருந்து ஒரு நாளில் நார்மல் வார்டுக்கு மாற்றிட்டாங்க. அவங்க நினச்சிருப்பாங்க இது முடியாது அப்படிங்கிறனால மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து நான் ஐசியூவில் திரும்பவும் கொண்டு வச்சுட்டாங்க. அதுக்கு மறுநாள் ஃபுல்லாக பேச தான் செஞ்சான். நல்லா பேசினான். பேசி வச்சு நல்லா இருந்தான், பார்க்க அப்படி தான் இருந்தான். ஆனால் அதுவும் கடைசியாக சாக போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும், ஏன்னா நீ எதுக்குன்னா லோடை கேன்சல் பண்ண, நான் வந்துடுவேன், நான் நாளைக்கு லோடுக்கு வந்துடுவேன், நீ வேலை எடுத்து வைனா நாளைக்கு நான் லோடுக்கு வந்துடுவேன், வாடா நீ வரணுன்னு தான் ஆசைப்பட அப்படி சொன்னேன். நீ எதுக்கு நான் அழாத, நான் வந்துடுவேன், தைரியமாக இருந்தேன் அப்படிங்க. எப்போ அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பல்ஸு 42 இருக்குது. அப்போ சொல்கிறான். அப்புறம் நான் அழுதுகிட்டே வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்று ஒன்றா போய் நம்ம பசங்க பார்த்துட்டு தான் வந்தாங்க. யார் யார் இருக்காங்க எல்லாத்தையும் வர சொல்லுன்னா பார்க்கணும் அப்படின்னா எல்லோரும் போய் பார்த்து தான் வந்தாங்க. கடைசியாக வெளியே வந்து எல்லாம் ஒரு அரை மணி நேரத்தில் போயிட்டான்னு சொல்லிட்டாங்க. போயிட்டான். எங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டான். யாரும் இந்த மாதிரி முடிவு எடுக்காது. சுற்றி எவ்வளோ பேரும் இருக்காங்க. அது வந்து இருக்கும் சொல்லி தெரியாது. சுற்றி இருப்பாங்க, எல்லாம் ஒரு சில காரணங்களே பேசாமல் இருப்பாங்க, வைப்பாங்க. அது வந்து ஒரு ஆள்கிட்ட மனசு விட்டு ஏன் அப்படின்னு சொல்லி பேசிட்டா எல்லாமே தீர்ந்துடும். நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன்னா எனக்கு தெரியலை. ஆனால் அவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறக்காண்டி சொல்கிறேன். அதில் வேறு நிறைய பேர் இதையும் வீடியோ போட்டு நீ சம்பாதிக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் நான் அவன் யார், என் குடும்பத்தில் அவன் ஒருத்தன். அது நான் அவன் எத்தனை வீடியோவில் வந்திருக்கான். ஒரு வீடியோவில் 2 கோடி வியூஸ் போச்சு. அவன் ட்ரெண்டிங் சாங் பண்ணி ஆடினான். அது 2 கோடி வியூஸ்லாம் போச்சு. அத்தனை பேர் பார்த்துருக்காங்க அவன் மூஞ்ச. அப்போ நான் அவங்க கூட சொல்லாமல் இருக்க முடியுமா? அப்போ நான் அவங்க கூட சொல்லதான் சொல்ல முடியும், வேறு யார்கிட்ட சொல்ல முடியும்? அதனால நான் சொல்லதான் செஞ்சேன். அவன் இதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறியா அப்படின்னு சொல்லி. சரி, அது ஒவ்வொருத்தரவங்களோட மனநலம் அப்படி. நான் அதை ஒன்றும் சொல்ல முடியாது. நான் வீடியோ போடுறேன், அதனால் என் குடும்பத்தில் ஒருத்தன், என் பசங்க, என் தம்பிங்க எல்லாமே எனக்கு தம்பிங்க தான். எல்லாமே தம்பிங்க, அண்ணன்னு இருக்காங்க. எல்லோரும் என் குடும்பத்தில் ஒருத்தங்க. அதனால் நான் அதை உங்களுக்கு காட்டணும். ஏன்னா நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன், நான் உங்களுக்கு காட்டணுங்கிறக்காண்டி வீடியோ போட்டேன். இன்னொன்று, நான் வேலை செய்யத்தில் பசங்களை வேலை செய்யலாம் திட்டுவேன். ஆனால் திட்டினா அடுத்த நிமிஷத்தில் எப்படி இருப்பேன்னு பசங்களுக்கே தெரியும். ராஜேஷ்னு என்ன தான் திட்டினாலும் அடுத்த நேரம் எப்படி பேசுவார்னு எல்லாத்துக்கும் தெரியும். திரும்ப யாரும் இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. தற்கொலை வந்து எதுக்கு கோலத்தனம். வாழ்க்கையில் எத்தனை பேர் ஊனமிச்சோம், எத்தனை பேர் நல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிக்காங்க இருக்காங்க. அதனால் இந்த மாதிரி நம்மளை விட கஷ்டப்பட்டவங்களே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதனால் அந்த மாதிரி தப்பு யாரும் முடிவு எடுக்காதீங்க. முடிச்சுக்கிறேன்.